ரெடி ஆயிடுச்சுங்க சார். இது வந்து எப்படிங்கண்ணா வடிகட்டின மாதிரியே வருமா இல்லை எப்படிங்கண்ணா? இல்லை சார், இந்த மண்டியோட வரும் சார், கொஞ்சம் குளகுல பார்த்தா நம்ம அதுக்கப்புறம் வடிகட்டிங்களா? ஆமாம். அதான் வெயிலில் 5 நாள் வைக்கணும் சார். வெயிலில்? ஆமாம், வெயிலில் 5 நாள் வச்சாத்தே அப்புறம் எல்லாமே கீழே இறங்கிடும். ஆமாம் சார். நாங்கள் மாடை வச்சு செக்கு மூலமாக எண்ணெய் தயாரிச்சிட்ருக்கோம். அதுதான் எங்களோட மெயின் தான். ஸோ கலப்படம் இல்லாதது நம்பி நீங்கள் வாங்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். ஹாய் எவ்ரிவன், சவுத் இந்தியன் ஃபுட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா மரச்செக்கு எண்ணெய் ஆட்டுற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் நேச்சுரல்ஸ்னு சொல்லிட்டு ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து மதுரைக்கு போகிற வழியில் ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளே பண்ணிகிட்ருக்காரு. இது ஆன்லைன்லேயுமே பண்ணிகிட்ருக்காரு. இவர்கிட்ட ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா எல்லா எண்ணெய் ஐட்டமும், அதாவது கடலெண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய். ஸோ இந்த 4 எண்ணெயுமே பண்ணிகிட்ருக்காரு. இதை தாண்டி நேச்சுரல்ஸ் ஐட்டமான, அதாவது ஆர்கானிக்காக என்னென்ன அவரால் பண்ண முடியுமோ அந்த ஐட்டமும் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம கடலெண்ணெய் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எண்ணெய் ஆட்டுறது எத்தனை கிலோ போட்டிருக்கோம்? 23 கிலோ போட்டிருக்கோம் சார். 23 கிலோ. நம்மளுக்கு எத்தனை கிலோ எண்ணெய் கிடைக்கும்? 10 லிட்டர் கிடைக்கும். 10 லிட்டரு கிடைக்கும். 20க்கு 10ங்க சார். ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ வரைக்கும் நம்ம அரைப்போம்? 6 செக்கு போடலாம். 6 செக்கு போடலாம். 130 கிலோ போடுவீங்க? எவ்வளோ நேரம் அரைக்கணும்? 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம். இது வந்து இப்போ நீங்கள் கடலைக்கொட்டை மட்டும் பண்ணுறீங்களா, வேறு என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க? கடலைக்கு இந்த செக்கு சார். அடுத்து தேங்காய், நல்லெண்ணெய்க்கு வந்து அந்த இன்னொரு செக்கு. ஓகே. தண்ணி தெளிச்சு இப்போ தண்ணி தெளிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். தண்ணி தெளிக்கணுங்களா? ஆமாம், தண்ணி தெளிச்சா தான் சார் நமக்கு பவுடர் ஆகாமல் நமக்கு எண்ணெய் கிடைக்கிறதுக்கான ஒரு இது. எவ்வளோ தண்ணி தெளிக்கணும்? 1.5 லிட்டரு சார். 1.5 லிட்டர். ஆமாம். அதுக்கப்புறம் தெளிக்க மாட்டீங்க? அப்புறம் தெளிக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே தெளிச்சிடுங்க? ஆமாம், ஸ்டார்டிங்லேயே இப்போ 3/4 லிட்டர் தெளிச்சாச்சுங்க சார். இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு 3/4 லிட்டர். 3/4 லிட்டர். ஆமாம். இப்போ எண்ணெயெல்லாம் வந்து எங்கே ஸ்டோர் ஆகணும்? உள்ளேயே சுற்றிக்கிட்டு இருங்க சார். நிப்பாட்டிட்டு இந்த பக்கத்தில் பைப் இருக்குங்க சார். அந்த பைப்பில் வந்து ஒரு 1.25 மணி நேரம் ஓட்டினதுக்கப்புறம் நிப்பாட்டிட்டு நம்ம எடுத்துக்கிறோம் சார் பைப்பு. ஆமாம். இதே மாதிரி ஏதாவது ப்ரொசீஜர் எல்லா எண்ணெய்க்குமா? ஆமாம் சார். இதுலேன்னா மற்றபடி இதுக்கு கருப்பட்டி போட்டு ஆட்டணும் சார். நல்லெண்ணெய்க்கு. தேங்காய்க்கு வந்து வெறும் தேங்காய் மட்டும். ஆமாம் சார். எண்ணெய் தண்ணி தெளிக்க மாட்டோம். தண்ணி தெளிக்க மாட்டோம். ஆமாம், கெட்டு போயிடும். ஆமாம், கெட்டு போயிடும். இது இப்போது வேப்பெண்ணெய்க்கு விளக்கெண்ணெய் சொன்னீங்க. விளக்கெண்ணெய் வந்து நம்ம கொட்டமுத்தை வந்து சுடுதண்ணியில் போட்டு லைட்டாக வேக வச்சு சார், அப்புறம் போட்டு ஆட்டிட்டு எண்ணெய் எடுத்துட்டு அப்புறம் நம்ம காய்ச்சணும் சார். காய்ச்சி எடுக்கணும். ஆமாம் சார். ஆனால் இது மட்டும் தான் கொஞ்சம் நல்ல ப்ராசஸ். ஆமாங்க சார். அதாவது எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க சார். நமக்கு வந்து கெட்ட கொழுப்பு இல்லாத நல்ல கொழுப்பு கொடுக்கக்கூடிய சக்தி இதில் தான் சார் இருக்குது. நீங்கள் எண்ணெய் ஹீட் ஆகாது சார், கூலிங்காகவே இருக்குது. நம்ம பச்சை எண்ணெய் எப்படி எடுக்கிறோமோ அதே இதுதான் சார். மிஷினில் எடுக்கிறதுக்கும் சரிங்க சார். இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? மிஷினில் வந்து உங்களுக்கு வந்து சலசலப்பு கொடுத்துரும் சார். தண்ணியாட்டம் வந்துடும் எண்ணெய். அது வந்து உங்களுக்கு எண்ணெய் காய்ச்சின எண்ணெய் மாதிரி வந்துடும். உடம்பு ஹீட் ஆகிரும். அது எண்ணெய் ஹீட் ஆகி வந்துடும். நம்மளுது வந்து எண்ணெய் வந்து அப்படியே பச்சை எண்ணெயாக வரும் சார். ஓ, புரியுது. ஆமாம் சார். இப்போ வந்து அதில் பண்ணக்குள்ள நம்மளுக்கு ஹீட் ஆகி தான் வெளில வரும். ஆமாம் சார். ஃபஸ்ட்டு இதுலேயே ஹீட் ஆகி தான் நம்ம கொடுக்குறோம். ஆமாம் வந்து பச்சை எண்ணெய் கரெக்டாக வரும். அப்படியே வரும். அதே போல் நமக்கு வந்து அது 1 லிட்டர் யூஸ் பண்ணுற இடத்துல நமக்கு வந்து இது ஒரு 700 மில்லி யூஸ் பண்ணாலே போதும் சார். கெட்டியாக இருக்கும். ஆமாம், கெட்டியாக இருக்கும் சார். அண்ணா, உங்களுக்கு சர்டிஃபிகேட்டோட பண்ணுறீங்களா? ஆமாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு அங்கீகரித்த FSSAங்கிற சர்டிஃபிகேட் எடுத்து தான் பண்ணுறோம். நம்ம சர்டிஃபிகேட் இல்லாமல் நம்ம எதுவுமே சேல்ஸ் பண்ண முடியாது. அது இல்லாமல் எங்களுக்கு பார்த்திங்கன்னா அக்மார்க் சர்டிஃபிகேட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வழங்குற அக்மார்க் சர்டிஃபிகேஷன் எடுத்துருக்கோம். அது எப்படின்னா நம்ம ஆயிலை கொண்டு போய் அவங்க பல இதில் பரிசோதனை பண்ணி தரமானதாக கலப்படம் இல்லாமல் இருக்குதான்னு அதெல்லாம் சோதித்து கிரேட் 1 சர்டிஃபிகேட் எங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ எங்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் இருக்குது, ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அக்மார்க் சர்டிஃபிகேட் இருக்குது. கரெக்டான ஒரு முறையோட தான் பண்ணிகிட்ருக்கீங்க? ஆமாங்க. ஓகே. எல்லாரோட மைண்ட் தாட்லேயும் வரது ஒரு விஷயம் என்னென்னா, மாட்டை ஏன் கொடுமைப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி. இதோட பர்பஸ், இதோட வேலையே அந்த செக்கெண்ணெய் ஆட்டுறது. பழங்காலத்துலேருந்தே வந்து நம்ம மாட்டுங்களை வந்து இந்த மாதிரி வேலைங்களுக்கு தான் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான தீவனம் எல்லாமே கொடுத்துட்ருக்குறோம். இதனால் என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு மிஷினில் ஆட்டுறதுனால நம்ம ஹீட் ஆகி தான் அந்த எண்ணெயே வெளில வருது. ஆனால் அதுவே வந்து நம்ம மாட்டு மூலமாக நேச்சுரலாக பண்ணக்குள்ள அதோட ஹீட் ஆகாமல் நேச்சுரலான எண்ணெய் வருது. ஆர்கானிக்காக அதுதான் அப்படி தான் சொல்லுவாங்க.
ஸோ இதுதான் வந்து ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட். மரச்செக்கு இங்கே ஆட்டிகிட்டு இருக்காங்க. ஆட்டிட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டோரேஜ் ஒவ்வொரு ஏனமாக, அதாவது ஒவ்வொரு பாத்திரத்துலேயுமே வந்து எடுத்து வச்சிடறாங்க. அது வெளியே வச்சிடறாங்க. அதை பற்றி தான் நம்ம கேட்க போகிறோம். அது என்ன ரீசன்னு கேட்டுடலாம். ஆனால் இப்போ நீங்கள் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா வெளியவே வச்சுருக்கீங்க. ஆமாம், ஓப்பன் ஸ்பேஸில் பட் மூடி வச்சுருக்கீங்க. அது என்ன ரீசன்னா சார்? இன்னைக்கு ஆட்டி வச்சிருக்கிற எண்ணெய் வந்து இந்த பாத்திரம் சார். நாளைக்கு ஒரு பாத்திரம் மாறிடும் சார். அப்படியே டெய்லியும் சூரிய வெளிச்சத்தில் நம்ம வச்சாத்தான் நமக்கு அந்த உள்ள ஃபில்ட்ரு அப்படியே இறங்கிட்டு இருக்கு சார். ஃபில்டர் ஆகிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு அப்படியே டெய்லி ஒரு பாத்திரம் மாற்றிக்கிட்டே வந்துட்டு அடுத்து தான் நம்ம ஒரு 5 நாளுக்கு நம்ம வெயிலே வச்சுருக்கணும். 5 நாளைக்கு வெயிலே வச்சுருக்கணும். அப்படின்னா தான் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். வேறு எதுவும் ஹீட் பண்ணாமல் எல்லாமே வந்து எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அதுக்கப்புறம் தான் சார் நம்ம துணியில் வடிகட்டி நம்ம பாட்டிலுக்கு போகிறதுக்கு குறைஞ்சது ஒரு 6 நாள் ஆகும் சார். இப்போ மரச்செக்கு எண்ணெயில் ஆட்டினா வந்து கலர் வந்து இந்த கலர் வரும், அந்த கலர் வரும். ஹீட் ஆகிடுதுல்ல சார். ஹீட் ஆகும்போது உங்களுக்கு வந்து கலரு இது டிம் ஆகத்தானே. நார்மலாக மரச்செக்கு எண்ணெயில் ஆட்டினோம்னா என்ன? இது எங்களுக்கு வந்து மரச்செக்குலேயும் வந்துக்கிட்டு கல்ச்செக்கு சார். கல்ச்செக்கு. ஆமாம், வாகை மரத்தில் கூடியது எங்களுக்கு கல்ச்செக்கு. ஓகேண்ணா. ஆமாம், எல்லோரும் மரச்செக்குன்ட்டு அந்த உலக்கம் மட்டும் இருக்கும். எங்களுக்கு வந்து அந்த ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கல்ச்செக்குங்க. இப்போ வந்து ஒரு நார்மலாக கலர் வந்து இந்த கலர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அசுமா சொல்ல முடியுமா? உங்களோடது வந்து மஞ்சள் கலரில் இருக்குது. ஆமாங்க, அந்த கலர் தான் நார்மலாக மரச்செக்கில் ஆட்டணும்னா இந்த கலர் தான். இதுதான் நேச்சுரல் கலர். கலகட்ட எண்ணெய், நல்ல தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் வந்து ஒயிட்டு, அந்த ஒயிட் கலரில் வந்துருங்க. நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் வந்து அது எள்ளு வர்றதை பொறுத்து இருக்குதுங்க. கொஞ்சம் எள்ளு சிவப்பு எள்ளு அதிகமாக வந்துருச்சு அப்படின்னம்னா கொஞ்சம் ப்ரௌன் கலர் மாதிரி வந்துடும். கருப்பு எள்ளு கொஞ்சம் அதிகமாக கலந்து வந்துருச்சுன்னா கொஞ்சம் கருங்குத மிக்சடாக வரும். குவாலிட்டி வந்துக்கிட்டு சார் நமக்கு வந்து நல்ல சுத்தமானது. அங்கேயே எல்லா பூச்சி இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஆர்கானிக்காக வச்சு இப்போ சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், காட்டு பகுதியிலேருந்து வாங்கி வச்சு அதை நம்ம சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் சார் நம்ம வாங்குகிறோம். எள்ளு, கடலை, தேங்காய் வந்து நமக்கு வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து சல்பர் போடாமல் தேங்காய் மரத்துலேருந்து விழுகிற காயை எடுத்துகிட்டு வந்து வச்சு தருவாங்க. அது வந்து நம்ம சல்பர் போடாமல் நம்ம வாங்கிட்டு வந்து வச்சு. சல்பர் போடாமன்னு சொன்னோம்னா இப்போ இன்றைக்கி எடுக்கிற காயை இன்றைக்கி சல்பர்னு ஒரு சின்ன மருந்து வச்சுட்டாங்க அப்படின்னோம்னா நாளைக்கு அது உங்களுக்கு எடுத்துரும். நம்ம வாங்குற காய் வந்து சல்பர் இல்லாத காய்ங்க சார். ஆமாங்க, அப்படியே வெயிலே 4 நாள் வச்சாத்தே அது அந்த ஓடோட கழுண்டு வரும். அந்த மாதிரி உள்ள கழுண்டு வரும், தேங்காய் கழுண்டு வரும். இப்போ சல்பர் வச்சுட்டாங்கன்னா இன்றைக்கி வச்சாங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் இருந்தால் போதும், கழுண்டு வந்துடும். அது கெமிக்கலோட சேர்ந்துடும். நம்மளது வந்து சல்பர் போடாத தேங்காயிலேருந்து வர்றது. ரெகுலராக உங்ககிட்ட கிடைக்கும். இந்த சீசன் டைம் கிடைக்காது அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த மாதிரிலாம் ரெகுலர் நமக்கு கடலை ரெகுலராக கிடைச்சிக்கிட்டே தான் சார். வாங்கி கொடுக்குறதெல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறீங்கன்னா இப்போ நமக்கு ஆன்லைன்லேருந்து எல்லாம் பேமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எஸ்டி குரியர் இந்த மாதிரி மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் அதில் நம்ம பார்சல் போட்டு நம்ம அனுப்பிச்சிடுறோம் சார். கடைகளுக்குலாம் கேட்குறாங்களா? கடைகளுக்கு வந்து நம்ம அதிகம் யாருக்கும் பண்ணலை சார். ஆமாம், கடலைக்கு பண்ணல. கேட்குறாங்கன்னா ஒரு நேரடியாக டைரக்ட் சேல்ஸ் தான் சார் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். வீட்டுகளுக்கு தேவைக்கு நம்ம பக்கத்தில் ஒரு சொன்னாங்க அப்படின்னம்னா ஒரு 20 கிலோமீட்டர் அளவில் எங்கே சொன்னாலும் நம்ம டோர் டெலிவரி பண்ணிடுறோம். ஆமாம், பண்ணிடுறோம் சார். பக்கத்தில் வந்து எங்களுக்கு ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல், பழனி இதெல்லாம் வந்து ஒரு 30 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கிறனால நாங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் நாங்கள் அந்த லைனில் போவோம் சார். போகிறப்ப நாங்கள் என்ன கேட்டாங்க ஃபோன் பண்ணாங்கன்னா போதும், நம்பருக்கு நீங்களே டெலிவரி பண்ணிடுறோம் சார். ஓகே, ஒட்டஞ்சத்திர பகுதி இந்த பகுதியெல்லாம் கேட்டாங்கன்னா நீங்கள் டெலிவரி பண்ணிடுவோம். கொஞ்சம் ரேஞ்ச் போகல கொரியர் சார்ஜ் ஏதாவது பண்ணுறீங்க? ஆமாம் சார், எஸ்டி கொரியரில் வந்துக்கிட்டு கிலோவுக்கு ஒரு பாட்டிலுக்கு 30 ரூபா சார்ஜ் ஆகும் சார். கிலோவுக்கு 30 ரூபா? ஆமாம், கிலோவுக்கு 30 ரூபா. அது வந்து கஸ்டமர் சைடில்? ஆமாம், அது அவங்க வாங்குறவங்க பணம் கட்டிக்கணும் சார். இதே கொஞ்சம் நிறையா வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மேட்டூர் சூப்பர் சர்வீஸ்ன்னு இருக்குது சார். அவங்களுக்கு வந்து பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி விலை போடுவாங்க. ஒரு 50 ரூபா 75 ரூபா இந்த அளவு ரேட்டு வராது. இதை காட்டிலும் கொஞ்சம் கம்மியாக வந்துடும். ஆனால் நம்ம போய் எடுக்கணும். இப்போ எஸ்டி குரியர் அப்படின்னோம்னா வீட்டுக்கு வந்துடும். அதுதான் சார் உள்ளது. இது வந்து தேங்காய் எண்ணெய் ஓப்பன் பண்ணக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து வாசனை வந்து அந்தளவுக்கு மூக்குக்கு ஏறுது. ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதுக்கும் அதுக்கும். பட் வாசனை வந்து நாளைக்கு நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. இது என்னன்னா நல்லெண்ணெய். என்ன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 ஹவராக நம்ம ஆட்டிகிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயுமே வந்து நல்லா தெளிவாக கிடச்சிருக்கு. ஸோ எல்லோ கலரில் பாருங்கள் நல்லா வந்திருக்கு கல்லக்கொட்டை எண்ணெய். ஃபஸ்ட் டைமாக நான் இதை ஃபீல் பண்ணுறேன். இது இந்தமாரி பார்க்குறது எண்ணெய் எப்படி உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம்ளே வந்து பண்ணவும் கற்றுக்கிட்டோம் கொஞ்சம். ஸோ இப்படி தான் தள்ளி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. நானே வந்து எண்ணெய் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் பற்றி நம்ம கேட்டுட்டு இருந்தோம். ஒரு நார்மலாக வந்து மாட்டு செக்கு எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 4 சுற்று சுற்றும். இதுவே வந்து நம்ம மிஷினில் பண்ணக்குள்ள கிட்டத்தட்ட 25 சுற்று சுற்றுமா. இது ஒரு நிமிஷத்துக்கே வந்து 4 சுற்று சுற்றக்குள்ள அதோட கூலிங் பார்த்திங்கன்னா எண்ணெயில் கை வைக்கக்கூடாது. பட் நம்ம லைட்டாக ஸோ இப்படி பண்ணோம்னா தெரியும் கூலிங்காக தான் இருக்குது எண்ணெய். ஸோ அதனால் இதில் நம்ம ட்ரை பண்ணக்குள்ள
நம்ம ஆர்கானிக்காக எந்த அளவுக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி சிறப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இது இன்னொரு விஷயம், முழுக்க இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம போன உடனே வீடியோக்காக இதை காட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷின் வச்சு ஓட்டுற மாதிரி இல்லை. 2 மாட்டு இது போட்டிருக்காங்க மரச்செக்கு எண்ணெய் போடுறதுக்கு. ஸோ இதில் வந்து ரொட்டீனாக வந்து கஸ்டமர் எவ்வளோக்கு எவ்வளோ கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாரி ஆன்லைன் சேல்ஸ் ஆகட்டும், இல்லை டேரெக்டாக ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து இங்கே வராங்க அப்படின்னா இங்கேயே வந்து நான் பார்த்தேன் எத்தனை பேர் வாங்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோக்கலில் கேட்குறாங்கன்னா அவங்களே டேரெக்டாக வந்து டெலிவரி கொடுத்துறாங்க, டோர் டெலிவரி கொடுத்துறாங்க. இதே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாகுது அப்படிங்கக்குள்ள நம்மளுக்கு வந்து ஒரு கொரியர் சார்ஜ் பண்ணி இதில் அனுப்பி விட்ருவாங்க. உங்களுக்கு ட்ராக்கிங் டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை செக் பண்ணிக்கலாம். கொரியருக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ கொரியருக்கு வந்து நம்ம தான் சார்ஜ் பண்ணணும் சார். இப்போ 1.25 மணி நேரம் பண்ணியிருக்கு சார். 1.25 மணி நேரம். ஆமாம் சார். ஸோ எண்ணெய் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சுங்க சார். இது வந்து எப்படிங்களா, வடிகட்டின மாதிரியே வருமா இல்லை எப்படிங்களா? இல்லை சார், இந்த மண்டியோட வரும் சார். கொஞ்சம் குளகுல பார்த்தா நம்ம அதுக்கப்புறம் வடிகட்டிங்களா? ஆமாம். அதான் வெயிலில் 5 நாள் வைக்கணும் சார். வெயிலில்? ஆமாம், வெயிலில் 5 நாள் வச்சாத்தே அப்புறம் எல்லாமே கீழே இறங்கிடும். ஆமாம் சார். இது கூட குறைவெல்லாம் கிடைக்காது. கரெக்டாக ஒரு 6 லிட்டரு 20 இது போட்டோமா? ஆமாம், 22 கிலோ போட்டோம் கரெக்டாக. இப்போ நமக்கு அளந்து பார்க்கும்போது சார் நமக்கு 9 லிட்டர் 10 லிட்டர் 10 லிட்டர். இது ஒரு ஷார்ட் எடுத்துக்கோ, ரொட்டேஷன் பண்ணி. நான் ஷார்ட் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஸோ இங்கே ரேட்டு என்னன்னு சொல்லிட்டு கேட்டுடலாம். ஆனால் இப்போ இதோட ரேட் என்னென்ன வருது? 290 எத்தனை லிட்டரு? 1 லிட்டர். 1 லிட்டர். இதில் பார்த்தீங்கன்னா இவங்க 5 லிட்டர் வச்சுருக்காங்க, 3 லிட்டர் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எத்தனை லிட்டர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சொன்னீங்கன்னா அவங்க பேக்கிங் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது என்னென்னா நல்லெண்ணெய் சார். நல்லெண்ணெய் 420 சார். நல்லெண்ணெய் இது எவ்வளோ வருதுன்னா? 420 லிட்டர். 1 லிட்டர். இங்கே ஒன்று மிஸ் பண்ணிட்டோம். இது ஒன்று விளக்கெண்ணெய் சார். விளக்கெண்ணெய் லிட்டர் 320 ரூபா. லிட்டர் 320 ரூபா. 1/2 லிட்டர் வாங்கினா 160 சார். 160 ரூபா. ஓகே. தேங்காய் எண்ணெய் எவ்வளோ வருதுண்ணா? தேங்காய் எண்ணெய் வந்து லிட்டர் 320 சார். 320. ஆமாங்க. லிட்டர் 1/2 லிட்டர்னா? 1/2 லிட்டரு அதே தான் சார், 160 ரூபா. 160. ஆமாம். ஓகே. நீங்கள் பசு நெய்யும் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாங்க சார், பசு நெய் 350 சார். 350 1/2 லிட்டர். இதுவுமே இப்போ ஆன்லைனில் கேட்டாலும் பண்ணி கொடுத்துறோம் சார். எது வேணுமோ இந்த 4 வகை எண்ணெய் ஐட்டம் பூரா எது வேணுமோ சொன்னாங்கன்னா நாங்கள் ஆன்லைன் 4 வகை எண்ணெய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசு நெய் கேட்டால் பண்ணி பண்ணி கொடுத்துறோம் சார். எத்தனை லிட்டர் வேணால் பண்ணிக்கலாம்? எத்தனை லிட்டர் வேணாலும் பண்ணிக்கலாம் சார். இதே வந்து பல்காக உங்களுக்கு ஹோல்சேலாக கேட்குறாங்க கடைகளுக்கு கேட்க வரும்போது அவங்களுக்கு எவ்வளவு இது தேவைப்படுதோ அதுக்கு அனுசரித்து நம்ம ரேட்டு சொல்லி கொடுத்துக்கலாம் சார். ஸோ டேரெக்டாக வந்தாங்க இல்லை ஆன்லைனில் கேட்குறாங்க, பல்காக கேட்குறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட்டுக்கு வந்து நேரில் பேசி நம்ம பண்ணிக்கலாம் சார். பண்ணிக்கலாம். நீங்களுமே இந்த பக்கம் ஒட்டஞ்சத்திரம் டு மதுரை வரீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களோட கான்டாக்ட் நம்பர், லொக்கேஷன், டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் 3மே சவுத் இந்தியன் ஃபுட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.